என்ன பாரதி ராஜாண்ணா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கொண்டு வந்துக்கிறாரு? இன்னைக்கு முட்டை பணியாரம், குழிப்பணியாரம். குழிவே காணும், பணியாரம் மட்டும் இருக்கு. அது ஒரு இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்குன்னு எடுத்து வந்தாச்சு. சரி சரி. அப்புறம் இன்னைக்கு என்ன ஜவுளி எல்லாம் என்ன புதுசா எடுத்து வந்தீங்களா? இருக்கு வெளியே தான் இருக்குது. நான் வெயில வெளியே அடிக்குதுன்னு தான் உள்ள உட்காந்துக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா, சாப்பிட்டு தான் நான் கொண்டு போய் கொடுக்க முடியும். சரி, அப்ப கலப்பு தீர ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் நீ காட்டுறீங்க. நம்மளால சரவாவே கூப்பிட்டுறேன். அது வேற உங்களை 2 நாளா பார்த்துட்டு இருந்துச்சு நீங்க காணோன்னு சொல்லிட்டு. வாங்க சாப்பிட்டுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க. எதை நம்ம கிட்ட இருக்கிறது பழைய சோறு, ஏதோ பழைய சோறு இது பழைய சோறு வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது ஒரு நேரம், இது ஒரு நேரம், பரவாயில்ல அப்படிதான் எடுத்துட்டு வரோம். நம்மளால என்ன பிரியாணியை செய்ய முடியும்? பிரியாணி வேணாண்ணா, நமக்கு ஐஸ் பிரியாணி தான். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு நம்ம வயிற்றுக்குள்ள போறதுக்கு ஐஸ் பிரியாணி தான் செட் ஆகும். அதனால அதுதான் நமக்கு பிரியாணி. ஆமா, அந்த பிரியாணி யாராலையும் செஞ்சு சாப்பிடவே முடியாது, நம்மளுக்கு மட்டும் தான். சரிங்கண்ணா, நீங்க சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்க, அப்படியே போய் நான் ட்ரெஸ் எல்லாம் பாக்குறேன். வாங்க, நம்ம பாரதி ராஜா நான் சாப்பிட்றதுக்குள்ள நம்மளும் என்ன ட்ரெஸ் வேணும்னு அப்படியே பார்த்துடலாம். எல்லாமே கட்டி வச்சிட்டாரியா மனுஷன். அவர் வந்து தான் திறக்கணும் முடிவு பண்ணிட்டாராட்டுக்கே. என்னென்ன வச்சிருக்காருன்னு திறந்து பார்க்கலான்னா இப்படி ஒரு கட்டை போட்டு வச்சுட்டாருப்பா. இன்னைக்கு நிறைய கைலியா இருக்குது. டைரக்டர் பாரதி ராஜா இல்ல. ஆமா, நம்ம ஒரு ஜவுளி பாரதி ராஜா. நீங்க இயக்குனர் பாரதி ராஜான்னு நினைச்சுக்காதீங்க. ஆமா, நம்ம நடமாடும் சரவணா ஸ்டோர் ஓனர் பாரதி ராஜா. இந்தப்பா நிறைய நைட்டிலாம் கொண்டு வந்துக்கிறாரு. நிறைய வெரைட்டியா வச்சிருக்காரு. வெரைட்டியா இல்ல, கலர் கலரா சரோ வராங்க. சரோ என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சாமி ஒரே சிரிப்பு கலை தான் சரோஜாவுக்கு. ஆமா, சரோ வந்து ஒரு நைட்டி எடுங்க வாங்க. சரி, நான் தான் தரேன் சரோ. இவ்வளோ தானே உனக்கு பிரச்சனை, நான் தரேன். வா, உனக்கு இல்லை நான் சொல்லிடுவேண்ணா. வா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கம்மா, நான் தரேன். அப்போல்லாம் நான் உன்னை வந்து அம்போன்னு விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். என்ன வேணுமோ எடுங்க இன்னைக்கு. பாருங்கள், நம்ம பாரதி ராஜான்னா நிறைய நைட்டி கலர் கலராக கொண்டு வந்திருக்காரு. போன தடவை இருந்ததை விட இந்த தடவை நல்லாவே கலர் இருக்குது. எதை எடுக்கிறதுனே தெரியல மனசு. இந்தளவுக்கு நைட்டிலாம் கொண்டு வந்துருக்காரு இந்த தடவை. சரோ, நீங்கள் ஒன்று எடுக்கலாம்ல சரோ? இந்த பாரு நானும் பார்க்குறேன். நீ என்னையே பார்த்துட்டு இருக்கிற. நீயே நான்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தெலாவி எடுப்பு. நீயும் நீங்கள் எடுங்க, நான் எடுக்கிறேன். பத்தியா, என்னை எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற. நான் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு கலரை நீ தேடி எடுத்துடலான்னு தானே. பாருங்க, நம்ம நடமாடும் துணி கிடைக்காரு. நல்லா புதுசாக வெரைட்டியாக துணியெல்லாம் வச்சுருக்காரு. லிங்கிலேருந்து, நைட்டிலேருந்து, துண்டுலேருந்து, பனியன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காரு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜெயந்திக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. என்னோட நைட்டி செலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் தேடி சரோ எடுக்கல. நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு நைட்டியை பார்த்து மனசுக்கு பிடிச்சிக்கிச்சின்னு எடுத்துக்கிட்டேன். கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவரும் நம்மளை தேடி வந்து வியாபாரம் பண்ணுறாரு. அவருக்கு வரப்போ நம்மளும் ஏதாவது ஒன்று எடுக்கணும், இல்லாட்டினா அவர் மனசும் பொக்குன்னு போயிடும் இல்லையா? அதனால் நம்மளும் 2 நைட்டி எடுத்துக்கலாம். நானும் எடுத்துட்டேன். பாட்டிம்மா, நீ எதுவும் எடுக்கலையா? குறு 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 குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஏதோ ஒன்று இல்லை எங்களுக்கு எடுத்துக்கூட. சரி பாட்டி, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் கலர் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் பாட்டி. பாருங்கள், இதுவும் நம்ம எடுத்துக்கிட்டது தான். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காட்டில் வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கலர் தான் நம்மளுக்கு செட் ஆகும். நானும் இதை எடுத்துக்கிட்டேன். நம்ம சரோ தான் நீ என்ன எடுத்துருக்குன்னு தெரியல. என்ன தான் எடுத்தீங்க சரோ? நம்மளால குறு குறு குறுன்னு உட்காந்துருக்காரு. மாமாங்க, இது நம்மளால சரோஜா எடுத்தது. இப்போதான் முல்லை பிள்ளை தேடி எடுத்துச்சு. இவ்வளோ நைட்டிலே இப்போதான் முல்லை ஒரு நைட்டியை கண்டுபிடிச்சிருக்கு. மனசு வந்து ஒரு நைட்டி இப்போதான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறா பிள்ளை. பரவாயில்ல, மஞ்சு என்ன நல்லா தான் எடுத்துருக்குது கலரும். இந்த சரோ வேற எதுவும் வேண்டாமா? துண்டு மட்டும் வேணும்ண்ணா. நம்மளுக்கு இதுவே போதும் தானே. அவ்வளோ பேராசெல்லாம் எங்களுக்கு இல்லைப்பா. என்ன நான் சொல்றது சரிதானா? படத்துக்கு இயக்குனர் பாரதி ராஜா, துணிக்கு துணிக்கடை பாரதி ராஜா. அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய புகழாரம்லாம் சுடுறோம். ஆனால் அண்ணன் வாயிலேருந்து ஒரு முத்தான வார்த்தைகள் கூட வரமாட்டேங்குது பாருங்களேன். ஒரு 1000 ரூபா எடுத்து நீட்டு அப்படியே சிரிப்புகளை தாண்டவமாடும் மூஞ்சில. ஒரு ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ தப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு மனுஷன். அப்புறம்ண்ணா ஜவுளிலாம் எடுத்துட்டோம். அவ்வளோதான். அப்படியே இருந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிய மரத்தில் இயற்கை காற்றுகளோட அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு வீட்டுக்கு கிளம்புங்களேன். நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த வெயிலுக்கு இதமாக இருக்குல்ல. இவர் சாப்பிட்ட குளிப்பணியாரத்துக்கும் இந்த வெயில் கிளைமேட்டுக்கு அப்படியே உட்காந்து இங்கேயே கொஞ்ச நேரம் நம்மகிட்ட அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தானே போக போகிறாரு. நம்மளோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே.
உங்கள் வீடு மட்டும் இல்லைங்க, இன்னும் 4-5 வீடு பார்க்கணும். ம் இன்னும் ஊருக்குள்ளே போகணும், எல்லாம் சுற்றிட்டு ரவுண்ட் பண்ணணும். ஆஹா இன்னும் இப்போ 5-10 கஸ்டமர் இருக்கு, அவங்களாம் நான் அட்டன் பண்ணணுமா இல்லைங்களா? வந்ததே நான் வந்து சாப்பிட்டு புளிய மரத்தை பார்த்த உடனே படுத்துட்டு போனேன். வீட்டுக்கு என்ன கொண்டு போவீங்க? சரிதான் நியாயம்தான். சரி நானும் ஒரு நீங்க சின்ன வியாபாரி தாங்க, இவ்வளோ ஒன்றும் பெரிய வியாபாரிலாம் கிடையாது. என்ன மாதிரி சின்ன வியாபாரிங்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, நானும் உங்களால் பிழைச்ச மாதிரி இருக்கட்டும். ம் நீங்கள் பெரிய வியாபாரி இந்த மாதிரி சைக்கிளில் வர்றவங்க, தூக்கிட்டு வர்றவங்க, இவங்ககிட்டலாம் வியாபாரம் பண்ணுங்க. எங்களெல்லாம் நாங்களாம் கஷ்டவாளி என்ன. அதனால தாங்க நம்மளும் கடையில போய் தேடி வாங்குறத விட உங்ககிட்ட நாங்க எடுக்கிறது. அதை விட்டுட்டு நாங்க எங்க போறோம்? ரெகுலரி உங்ககிட்ட தான் நாங்க ஜவுளி எடுக்கிறோம். பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்திட்டையுமே உங்ககிட்ட தான் எடுக்கிறோம். அங்க போய் பெரிய கடையை பார்த்து கொடுக்கறத விட நம்ம இந்த மாதிரி மூட்டையில கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு நம்ம பொருள் எடுத்தோம்னா அவங்களுக்கும் வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த மாதிரி பெரிய இதா தெரியாது. அதனால ஏன்னா நம்மளும் கூலி வேலைக்கு போறவங்களுக்கு பெருசா அமௌண்ட் போட்டுலாம் எடுக்க முடியாது. அதனால இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். சரி விடுங்கண்ணா, உங்ககிட்ட தான் நாங்க எடுக்கிறோம், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? நாங்க இருக்கிறோம். ஏன் ஃபீல் பண்ணலைங்க, நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாதிரி வியாபாரிங்கிட்ட கொஞ்சம் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நாங்களும் கொஞ்சம் மீடியமான கம்பெனி ஐட்டம்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இருக்கு, என்ன பூமிக்ஸ்லாம் பனியன்லாம் இருக்கு. நான் அதையும் காட்டுறேன், அப்படியே லைன்ல வாங்க. எல்லாமே உங்ககிட்ட தானே நான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வார வாரம் இவர்கிட்ட தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்பயோ ஒரு மனசு அடையல. பூமெக்ஸ் இங்க பாருங்க, நான் போய் பேசினாலும் இந்த இது போய் பேசாது, பிராண்டு. பாரதிக்கிட்டே இருக்குமான்னு சொல்லாதீங்க, பாரதிக்கிட்டே இருக்கும். என்ன எங்கிட்ட என்ன இருக்குன்னா பூமெக்ஸ் இருக்குது, அப்புறம் ஆனந்த் இருக்குது, அப்புறம் இன்னொரு 4-5 கம்பெனி இருக்கு. அதை நான் சொல்ல விரும்பல. அதட்டப்படுறிய பயப்படுறாரு அண்ணா. அதாவது என்னன்னா, கேமரா முன்னாடி பேசுறதுனாலே நம்ம ஒரு பதட்டம் நம்மளே அறியாம வந்துருது. புதுசு. ஆமா, வேற ஒண்ணும் இது பழகி இருந்தா பரவாயில்ல. ஆமா, இதனால அவர் இப்ப தடுமாறி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. மைக்கு கழட்டிச்சுன்னா அவரோட வாய் இன்னும் டபடபான்னு பேசுவாரு. ஏன்னா என்னைக்கு மேல அவரும் 2 பேரும் ஈக்குவல் வாய் தான். அதனால அதை பத்திலாம் ஒரு பிரச்சனை இல்லை. மைக்கு மாட்டினோடனே எப்படி பேசுறது, ஒரு பதட்டத்துல பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியா போயிடுச்சிங்களா, அதனால தொண்டை ஒரு மாதிரியா கட்டிக்கிச்சு. வேற ஒண்ணு என்னைய பத்தி என்னடா இவன் சத்தம் போட மாட்டேங்கிறான், அமைதியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. அவ்வளவுதான். அண்ணாக்கும் நேரம் ஆகுது. அவரும் இன்னும் நிறைய வீடுகளில் போய் இப்போ துணிமணிலாம் கொடுத்துட்டு போடணுன்னாரு. அதனால நாங்களும் இன்னைக்கு நைட்டி எடுத்துக்கிட்டோம். அப்படியே அவரும் கிளம்ப போறாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் போராடி இப்பதான் ஒரு நைட்டி ஒரு துண்டு எடுத்திருக்கு, அதுவும் நான் எடுத்துருக்குது. ஆமா, ஒரு அரியே கொண்டு வந்தாலும் அதுக்கு 1-2 தான் செலக்ஷன் பண்ணி, ஏன்னா கலரே பிடிக்காது. அவங்க வீட்டுக்காரருக்கு அது கை பைசா முன்னாடி கொடுத்துட்டாங்க. பாட்டியம்மாவுக்கு பிளவுஸ் தான் தரணும், ஏன்னா நைட்டி எல்லாம் செட் ஆகாது. ஜாக்கெட் மட்டும் ஒண்ணு கொடுத்துருவோம்.